ஒரு உண்மையை சொல்லட்டுமா? வேணாம், யாரும் கேட்க மாட்டாங்க. சரி, அதையே கதையாக சொல்லி பார்ப்போம். யாராச்சும் 4 பேர் கேட்பாங்க. இந்த பிரபஞ்சத்தில் 460 கோடி வருடத்திற்கு முன்பு சூரிய குடும்பம் உருவாகியது. அதில் ஒன்றான பூமி 456 கோடி வருடத்திற்கு முன்பு உருவானது. பிறகு பூமியில் மழை, வெயில், குளிர், காலநிலை மாற்றத்தால் ஒரு சில உயிரினம் உருவாகத் தொடங்கி அடுத்து பெரிய பெரிய உயிரினம் உருவாகி வாழ்ந்து அழிந்து இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது. இவை அனைத்தும் நினைக்கும் போது நமக்கு அதிசயமாக இருக்கிறது. இயற்கையின் அதிசய உச்சமாக மனித பிறப்பு திகழ்கிறது. அத்தகைய ஒன்றை மனிதன் ஒரு கட்டத்தில் விரும்பாமல் இறப்பை நாடுகின்றன பல நாடுகளில் பல நபர்கள். 2021 ஆண்டின் WHO ஆய்வின்படி உலகம் முழுவதும் வருடத்திற்கு சுமார் 7,20,000 பேர் தற்கொலை செய்து கொள்கின்றனர். ஒரு நாளைக்கு 1972 பேர் தற்கொலை செய்து கொள்கின்றனர். இந்தியாவில் மட்டும் வருடத்திற்கு சுமார் 1,64,033 பேர் தற்கொலை செய்து கொள்கின்றனர். ஒரு நாளைக்கு 449 பேர் தற்கொலை செய்து கொள்கின்றனர். இவற்றை எண்களாக பார்க்காமல் உயிர்களாகவும் குடும்பங்களாகவும் பார்த்தால் மனம் பதறுகிறது. தற்கொலைக்கு முக்கிய காரணம் வெவ்வேறாக இருந்தாலும் தொடக்க புள்ளி மன அழுத்தமாகவும் முடியும் புள்ளி இறப்பாகவும் இருக்கிறது. இந்தியாவில் 3 நிமிடத்திற்கு ஒருவர் தற்கொலை செய்து கொள்கிறார். அந்த ஒருவர் உங்கள் ஊரில் இருக்கலாம், உங்கள் தெருவில் இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கலாம், ஏன் இப்பொழுது உங்கள் அருகில் கூட இருக்கலாம். பொதுவாகவே மன அழுத்தமாக இருப்பவர்கள் தனியாக இருப்பதை தவிர்த்திட வேண்டும். இல்லையென்றால் ஊரே அமைதியாக இருக்கும் வேளையில் உங்கள் உள்ளத்தில் உயிருக்கு ஆபத்தான புயல் அடிக்கும்.
உணவு சாப்பிட மனம் விரும்பாது. நீங்கள் கடினப்பட்டு சாப்பிட்டாலும் உங்கள் மனமும் உடலும் அதனை ஏற்காது. தூக்கம் உங்களுக்கு எளிதில் வராது. அப்படி வந்தாலும் அது உங்களுக்கு நீடிக்காது. எவ்வளவு முயன்றாலும் அவ்வளவும் வீண். தூக்கம் இல்லை என்றால் தேவையற்ற எண்ணங்கள் உங்கள் மூளை முழுவதும் முகாமிடத் தொடங்கும். தொலைஞ்சு போடா. மண்டையில ஏதாவது இருக்கா? சோத்ததான் தின்றியா இல்ல வேற ஏதாவது தின்றியா? உனக்கு அசிங்கமா இல்ல? உனக்கெல்லாம் அறிவுக்குள்ள இந்த மூளைதான் இருக்கா, வேற எதனா இருக்கா? நீ ஏன் புள்ள வந்தா? வெளியே போ. நீ ஏன் புள்ள வந்தா? வெளியே போ. எங்கேயாவது தொலைஞ்சு போயடா. மண்டைக்குள்ள சத்தம் நிக்கல, கண்ணுக்குள்ள தூக்கம் வரல. இப்படி கஷ்டமா வாழ்றதோட ஈஸியா செத்துடலாம். தற்கொலை எண்ணம் வந்துவிட்டால் சிந்தனை முழுவதும் அதை நோக்கியே வேகமாக பயணிக்கும். செத்துடலாம். தற்கொலை செய்து கொள்ள தூண்டும் அந்த எண்ணம்
என்ன என்ன பொருள் கேட்கிறதோ அது அத்தனையும் உங்கள் கண்முன்னும் உங்கள் அருகிலும் இருக்கும். அல்லது அருகில் இருப்பதை வைத்து தற்கொலை செய்து கொள்ள தூண்டும். செத்துடலாம். அதான் கரெக்டு, அதான் ஒரே வழி. ஆனால் எப்படி 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 சாவுறது எப்படி சாவுறது எப்படி சாவுறது எப்படி சாவுறது எப்படி சாவுறது ஃபேனை தூக்க மாட்டிக்கலாம். ஃபேன் வேணாம், வேற ஏதாச்சும் மருந்து குடிச்சிக்கலாம். மருந்து 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 ட்ரெயின் சவுண்ட் கேட்குது. ட்ரெயினில் போய் விழுந்துடலாம். இதெல்லாம் வேணாம், வேற ஏதாச்சும் வேணும். 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 வேற ஏதாச்சும் கத்தி 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 தான் கரெக்டு. ஒரேடியாக கையில் போட்டுக்கலாம். கையில் ரொம்ப லேட் ஆகும். ஒரேடியாக கைத்தில் போட்டுக்கலாம். கைத்தில் போட்டுக்கலாம். சுலமாக செத்துடலாம் சீக்கிரம். செத்துடலாம் 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 செத்துடலாம். ஏதோ சவுண்டு கேட்குது. யாரா இருக்கும்? நானா ராஜு? ஏன் என்னாச்சு? டீ ஒன்று பார்க்கலான்னு வந்தா. டீ குடிக்க போகலாம். இல்லை நான் வரல. வாடா. இல்லை எனக்கு தலைவலி. அப்பா டீ குடிக்க போகணும். இல்லை நான் வரல. வாடா. இல்லை வரல. வாடா. இல்லை வாடா. வாடா. ஏன்டா அடம் முடிக்க? வாடா, சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். தற்கொலை எண்ணம் வந்தவர்கள் உடனே அவசர எண் 104க்கு தொடர்பு கொள்ளவும். அந்த பக்கத்தில் இருந்து பேசுபவர்கள் உங்கள் வலிகளுக்கு அன்பான வார்த்தைகள் மூலம் மருந்து அளிக்க தயாராக இருப்பார்கள். என்னடா கார்த்திக், முகம் மாதிரி ஆகுது. பிரச்சனை சொல்றா, பார்த்துக்கலாம். டீ குடிக்க இன்னொருத்தர் வரா, வந்துருப்பாங்க.
உனக்கு ஏது வாழ்க்கை அது எப்ப நான் தலையிட்டேன் இனிமே உன் வாழ்க்கையில காரத்தா உருவம் பாத்துக்க ஏறிங்க அங்க போய் பாரு நீ தூக்கு போட்டு செத்து போயிட்டு ஊரே கூடி நிக்குது இந்த லட்சணத்துல அம்மா சூழ்ச்சி, துரோகம், நெருங்கியவர்களின் இறப்பு, பணம், நிராகரிப்பு, பிரிவு, அவமானம், இன்னும் பல நெருக்கடிகள் வாழ்க்கையில் சந்திக்கும் போது உடைந்து போகாதீர்கள். வாழ்க்கையை முடித்து கொள்ள முயலாதீர்கள். அதனை முட்டி மோதி உடைத்து முன்னேறிச் செல்ல வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளுங்கள். இதான் கதை. ஓகேவா? கதை ஓரளவுக்கு ஓகே தான். யார் டைரக்டர்?